ஒரு வாழ்க்கை வழங்கியதற்கு நன்றி. வேறு யாராவது பேசுவதற்கு இருந்தால், வாழ்க்கை வழங்க இருந்தால் கைகளை உயர்த்தலாம். தக்கோலம் ஜெகநாதன் ஐயா ஒரு சில வார்த்தைகள் பேசலாம். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நமது செயலராம் பாவேந்தர் புரட்சி கவிஞர் பாரதிதாசனரை போற்றும் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய விழாவில் சிறப்புரை ஆற்றிய இளமாறன் அவர்களுக்கும் நமது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர். பாவேந்தர் இளமையிலே இலக்கியங்களை கற்றார். 15 வயதில் பாடல்களை இயற்றுவதில் திறன் பெற்றவர். 15வது வயதில் ஸ்ரீ சுப்பிரமணியர் துதி அமுது என்ற பாடலை இயற்றி பாடலும் பாடுகின்ற தன்மையில் தன்னை மறத்துக் கொண்டிருந்தார். இந்த சுப்பிரமணியர் துதி அமுது சிந்து அமைப்பில் உள்ளது. எனவே பாவேந்தர் பாரதிதாசனரை குறிப்பிடுவார்கள் சிந்துக்கு தந்தை என சிறப்பிக்கப்பட்டார். பாதை வகுத்திடு எனும் என்னுடைய கவிதை தொகுப்பு நூலுக்கு அணிந்துரை வழங்கிய பாவேந்தரோடு பழகிய தொடர்புடைய சுப்புரத்தின தாசம் என்று அழைக்கப்படுகின்ற சுரதா அவர்கள் என்னுடைய நூலில் வழங்கிய அணிந்துரையில் பாரதிதாசனரை பற்றி குறிப்பிடுகின்றார். ஆரம்ப காலங்களில் சமயம் சார்ந்த பாடல்களை பாரதிதாசனார் எழுதி கொண்டு வந்தவர் என்றாலும் ஈவே ராமசாமி பெரியார் அவர்களின் தூண்டுதலின் பேரில்தான் சமுதாய சீர்திருத்த பாடல்களை பாடினார். அதாவது அவர் குறிப்பிடுவதன் பொருள் தமிழ் இலக்கிய நயமிக்க அங்கு சமயம் என்ற கோணத்தில் நாம் பார்க்காமல் அங்கு தமிழ் சார்ந்த இலக்கிய நயத்தைத்தான் பாரதிதாசனார் பார்த்தார் என்று சுரதா அவர்கள் அவர் பேசும்போது கூட என்னிடம் குறிப்பிட்டு சொன்னார். பாரதியாரின் பாடல்களால் ஈர்க்கப்பட்டு தன் இயற்பெயரான சுப்புரத்தினம் என்பதை மாற்றி பாரதியின் தாசனாய் பாரதிதாசனார் ஆனார். உள்ளத்தை ஊடுருவும் வண்ணமாக கவிதை எழுதுவதில் வல்லவர். பாரதியார் கூறுவார், சுப்புரத்தினம் கவிதைகள் இயற்றுவதில் வல்லவர் என்று பாரதிதாசனை புகழ்ந்து கூறுவார் பாரதியார். ஆரம்ப காலங்களில் இலக்கிய தமிழில் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு கவிதைகள் யாத்தவர் பாரதிதாசன். பிற்காலங்களில் எவரும் புரிந்து கொள்ளும்படி எளிமையாக எழுதினார். பாட்டாளியின் கூட்டாளியாக பாட்டாளி வர்க்கத்தின் பாடல்களை படைத்தார். இயற்கை இதமாக இவரிடம் கொஞ்சியதோ எனும்படி இயற்கையை இயற்கையாய் நமக்கு எழுத்தில் காட்டுவார் பாவேந்தர். தாழ்வு மனப்பான்மை அகற்ற சொல்வார். விழுவது இயல்பு, வெட்கப்படாதே, வீருடன் நின்றுடுவாய். அழுபவன் கோழை, அச்சத்தியல்பு, தாழ்வை அகற்றிடுவாய் என்பார். கொலைவாளினை எடடா என மிகு கொடியோர் செயல் அறவே, புகைவாள் ஒரு புலியே, உயர் குணமேவிய தமிழா என்று உணர்வை தட்டுகிறார் தன் பாட்டால். நகைச்சுவை உணர்விலும் பாவேந்தருக்கு நிகர் பாவேந்தரே. புதுச்சேரியில் ஒரு கூட்டம். பார்வையாளர்களாய் அமைச்சர்கள் பலர். பாவேந்தர் பேசத் தொடங்கினார். இங்குள்ள அமைச்சர்கள் எல்லாம் பொறுக்கி. பாவேந்தர் பேசுகிறார். இங்குள்ள அமைச்சர்கள் எல்லாம் பொறுக்கி என சொல்லிவிட்டு சற்று பேச்சை நிறுத்தினார். அமைச்சர்கள் அதிர்ச்சியில் இருக்க மெல்ல தொடர்ந்தார் பாவேந்தர். எடுத்த மாணிக்கங்கள், அதாவது இங்குள்ள அமைச்சர்கள் எல்லாம் பொறுக்கி எடுத்த மாணிக்கங்கள் என்றார். எல்லோரும் நகைத்தார்கள். இப்படி நகைச்சியோடு சமயோசிதமாக பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர் பாவேந்தர்.
எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீட்டை இருண்ட வீடென இருண்ட வீடு என்னும் நூலில் கூறுவார். பேரறிஞர் அண்ணாவால் புரட்சி கவிஞர் என போற்றப்பட்டார். தன்மான இயக்கத்தின் ஒப்பற்ற பாவலர். பெரியார் குறிப்பிடுகின்றார் பாரதிதாசனை பற்றி, தன்மான இயக்கத்தின் ஒப்பற்ற பாவலர் பாரதிதாசன் என்றாலே ஒரே ஒரு புலவர் தான். பாரதிதாசன் என்றாலே ஒரே ஒரு புலவர் தான். அவருக்கு இணையாக சொல்லக்கூடியவர்கள் வேறு எவருமே கிடையாது. இது நான் சொல்லல, பெரியார் சொல்றார். அவர் ஒருவர் தனது புலமை வாயிலாக கவித்தன்மை கொண்டு புது உலகை காட்டியவர். அதாவது தன்னுடைய புலமை வாயிலாக கவித்தன்மையை கொண்டு புது உலகை காட்டியவர் என்று புகழ்ந்து கூடுகிறார் ஈவேரா பெரியார். பாவேந்தரை போற்றும் விதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியின் மூலமாக நாம் உள்பட சிறார்கள், மகளிர்கள் இன்னும் பல்லோரும் பங்களிப்பதற்காகவும் பாவேந்தரை படிக்கிறோம், பதிக்கிறோம். தொலைதூர பார்வையோடு விதைக்கப்படுகின்ற நல்லது எனப்படுகின்ற எந்த ஒன்றும் சிறப்பாக வளர்ச்சி பெறும் என்பதில் ஐயமில்லை என்று சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயல்பாட்டால் அறிவுறுத்துகிறது. இப்படி சிறப்பிற்கு சிறப்பு சேர்க்க இருக்கின்ற அனைவரையும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக பாராட்டி வாழ்த்தி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரு. மிக அருமையாக கருத்துக்களை பதிவு செய்தார் தக்கோலம் என் ஜலநாதன் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் நாள்தோறும் நன்றி, வணக்கம், ஜெர்மனி வானொலியில காலை கதவு நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியோடு வந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து வருபவர். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே இந்த செய்தியோடு வந்து சிறப்பான கருத்துக்களை கூறினார்கள். தொடர்ந்து வாழ்த்துறை வழங்க வருமாறு